Exercise 1.4, question number 7. Start பண்றேன். Exercise எல்லாரும் question எழுதுங்கம்மா. Please write the question. Exercise 1.4ல question number 7 ஓட question first காப்பி பண்ணுங்க. question எழுதி கத்துக்கிட்டது தான் நல்லது என்னைக்குமே. டைரக்ட் ஆன்சர் எழுதி செய்யாதீங்க. question எழுதிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல மட்டும் தான் question எழுத கூடாது. எக்ஸாமை தவிர மத்த எப்போ நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணும்போதும் சரி question எழுதி ஆன்சர் எழுதுங்க. அதுதான் நல்லது. Completed Amma question? No, sir. Write fast. Okay. கவனிங்கம்மா. இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு டாபிக் கீழ தான் இந்த எக்ஸசைஸ் இருக்கு. கரெக்டாமா? உங்க ஸ்கூல்ல எல்லாருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் நடத்திருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. ஒரு ரிலேஷனை வந்து எப்போ ஃபங்க்ஷன் சொல்லுவோன்றது ஜெனரலா சொல்லி. இப்போ நான் எழுதுறது வந்து இந்த சம்மோட ஆன்சர் கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குயிக் ரிவிஷன். சரியா? அதாவது ஒரு செட் A இருக்கு, இன்னொரு செட் B இருக்குது. இந்த செட்ல வந்து 3 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். A B C. இங்க வந்து 1 2 3 3 எலிமெண்ட் இருக்கு. இப்போ A is related to 1, B is related to 2. இதுதான் ஒரு ரிலேஷன் வச்சுக்கலாம். This is a relation. இப்போ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டாங்கன்னா no, this is a relation where A is related to 1, where this A is related to 1 and B is related to 2. But this is not a function. The reason is ஃபங்க்ஷனோட முதல் பாயிண்ட் என்னன்னா இந்த ஏல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரு இமேஜ் இருக்கணும். நல்லா கவனிங்க, இதுக்கு பேர் இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ B ஓட இமேஜ் வந்து 2 because B is related to 2. அப்போ B ஓட இமேஜ் வந்து 2. What is the image of A? 1 sir. 1 sir. இப்போ பாத்தீங்கன்னா இந்த C ன்ற எலிமெண்ட்டுக்கு வந்து there is no image. அப்படி C ன்ற எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லனா அதுக்கு பேரு ஃபங்க்ஷன் இல்ல. அதுக்கு பேர் என்ன? ஃபங்க்ஷன் இல்ல. சரி, இப்போ வந்து C க்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ஒரு கேஸ் வச்சுக்கலாம். இப்போ A க்கு ஃபங்க்ஷன் இருக்கு, A க்கு இமேஜ் C க்கும் இமேஜ் இருக்குது, B க்கும் இமேஜ் இருக்குது, A க்கும் இமேஜ் இருக்குது. ஆனா A க்கு வந்து ரெண்டு இமேஜ் இருக்கு. A is related to 1 as well as A is related to 2. இப்போ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டாங்கன்னா அப்பவும் இது ஃபங்க்ஷன் கிடையாது தான். நான் முதல்ல என்ன சொன்னேன்? எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும். இப்போ எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்குது. ஆனா ஒரு எலிமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இருக்கு. What are the two images of A? 1 and 2. சரி, அப்ப ரெண்டு இமேஜ் இருக்கு. அப்போ அப்படி ரெண்டு இமேஜ் இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ரெண்டு இமேஜ்னால அது என்ன ஃபங்க்ஷன்? அது என்ன கிடையாது? ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்னன்னா all the elements of the first set. ஓகேவா? அது வந்து அதுக்கு வந்து it should have a unique image. யூனிக் என்னன்னா ஒரு தனித்துவமான ஒரு இமேஜ் இருக்கும். தனித்துவமா அதாவது என்னன்னா ஒரு இமேஜ் தான் இருக்கும். ரெண்டு இமேஜ் இருக்க கூடாது. ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன். அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருந்தா தான் அது ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் சொல்லலாம். சோ இதுதான் ஃபங்க்ஷனோட பேசிக். அதுக்கப்புறம் உங்களோட புக்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க உங்க ஸ்கூல்ல. சரியாமா? உங்களோட புக்ல வந்து நான் சொல்ற பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் டேக் ஆல் ஆஃப் யூ டேக் புக் பேஜ் நம்பர் பிகாஸ் அந்த பேஜ் நம்பரை வந்து நான் சொல்றதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 17 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் 17. புக்கை பக்கத்துலயே வச்சுக்கணும். பேஜ் நம்பர் 17. சரியா? பேஜ் நம்பர் 17ல வந்து பாத்தீங்கன்னா முதல் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் பேர் என்னன்னா 1 to 1. ஒரு ரிவிஷன் தான் கொடுக்குறேன், நீங்க படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சம்ம செய்ய முடியும். கொஸ்டின் நம்பர் 7 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது ஏல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே டிஃபரண்ட், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க A B C இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ A is related to 1, B is related to 3. சரியா? இப்போ இதுக்கு பேர் தான் 1 to 1 ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் தான் என்ன? 1 to 1. அதாவது A க்கு இருக்கக்கூடிய இமேஜ் வந்து B க்கு இருக்கக்கூடிய இமேஜ் C க்கு இருக்கக்கூடிய இமேஜ் எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த ஃபங்க்ஷன்ல வந்து இந்த இதுக்கு பேர் டொமைன் சொல்லுவோம். டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் டிஃபரெண்ட் இமேஜஸ் இருந்துச்சுன்னா அது 1 to 1. இப்போ சில நேரங்கள்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். A B C 1 2 3.
ஏக்கும் இமேஜ் ஒன் தான், பியோட இமேஜும் ஒன் தான், சியோட இமேஜும் ஒன் தான். இதுவும் ஃபங்க்ஷன் தான். நல்லா கவனிங்க, திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன். காரணம் என்ன, எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கு. அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு, ஒரே எலமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இல்ல. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, எல்லா எலமெண்ட்டுக்கும் டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரே இமேஜ் இருக்கு, ஒன்னு தான் அந்த இமேஜ். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னன்னா many to one. இதுக்கு பேர் என்னமா, many to one. many to one என்ன, more than one, that is two or more than two elements in the domain or more than two elements in the domain have the same image. ரெண்டு எலமெண்ட்டுக்கோ அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட எலமெண்ட்டுக்கோ ஒரே இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன, many to one ஃபங்க்ஷன். அது இல்லாம ஒரு எலமெண்ட்டுக்கு ஒவ்வொரு இமேஜா இருக்குது, எந்த ரெண்டு எலமெண்ட்டுக்குமே சேம் இமேஜ் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னமா, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நீங்க அப்புறமா காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஒன் டு ஒன்னா என்ன, many to one என்னன்னா புரிஞ்சிச்சாமா? எஸ் சார். ஓகே குட். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன் டு அண்ட் இன் டு. நல்லா கவனிங்க, இந்த ஆன் டூவும் இன் டூவும் புரிஞ்சிச்சுன்னா விஷயம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா அடுத்து போயிடலாம், நம்ம சம்முக்கு போயிடலாம். சரியா, நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, on to function, into function. இது பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் 18. எடுத்துட்டீங்களா பேஜ் நம்பர் 18? எஸ் சார். இதுல பாத்தீங்கன்னா on to function ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது on to function என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. இப்போ இப்படி ஒரு இங்க கொடுத்திருக்கக்கூடிய இமேஜே போட்டுக்கிறேன், அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்திருக்காங்கன்னா C1 C2 C3 C4 C5. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா P1 P2 P3. இந்த செட்டுக்கு பேர் என்னன்னா, ஃபங்க்ஷன்ல முதல் செட்டுக்கு பேர் என்னன்னா டொமைன். ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் செட்டுக்கு பேர் என்னமா, டொமைன். இந்த செட்டோட பேர் என்ன, யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? கோடொமைன். கோடொமைன். இட் இஸ் நாட் ரேஞ்ச். கோடொமைன்ல வந்து நல்லா கவனிங்க, இந்த மொத்த செட்டுக்கு பேர் கோடொமைன். இந்த கோடொமைன்ல வந்து டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் எதோட ரிலேட் ஆயிருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் ரேஞ்ச். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து இத வந்து ஒரு ரிலேட் பண்ணிருக்காங்க. C1 எதோட ரிலேட் ஆயிருக்குமா, P2வா? C1 வந்து P2, அப்புறம் C2 வந்து P1. நெக்ஸ்ட் C3 is also P2, connected to P2, and C4 is P3 and C5 is also P3. இப்போ பாருங்க, all the elements okay have an image, therefore this is a function. அதுதான் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷனை வந்து யாராச்சும் எனக்கு சொல்லுங்க, இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 அல்லது many to 1? many to one சார். வெரி குட், many to 1 because more than one element, that is இங்க பாருங்க C4ம் C5க்கும் சேம் இமேஜ் இருக்கு. சோ ரெண்டு எலிமெண்ட் அல்லது மோர் தென் 2 எலிமெண்ட்க்கு வந்து ஒரே இமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, many to one. சரி, இப்போ உங்களுக்கு many to one 1 to 1 வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. சரியாமா? இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ரேஞ்ச்? இந்த சம்ம பொறுத்தவரை ரேஞ்ச் என்ன தெரியுமா, அதாவது டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய இமேஜை மட்டும் எடுத்து எழுதுறது. அப்போ P1 வந்து ஒரு ரேஞ்ச் தான். பிகாஸ் ரேஞ்ச்ன்றது என்னன்னா எல்லா எலிமெண்டோட இமேஜையும் கலெக்ட் பண்ணி எழுதுனா அது ரேஞ்ச். இப்போ P1 P2 P3 இது எல்லாமே என்ன, இமேஜஸ் ஆஃப் சம் எலிமெண்ட்ஸ். கரெக்டாமா? அப்ப இதுதான் ரேஞ்ச். இங்க பொறுத்தவரையில கோடொமைன் என்ன, அதே P1 P2 P3 ஆமா? கோடொமைன் என்ன, அந்த ரெண்டாவது செட் தான் ஃபுல்லாவே சேர்ந்து தான் கோடொமைன். அப்போ அதுவும் P1 P2 P3. அப்போ எப்போ வந்து ரேஞ்சும் கோடொமைனும் சேமா இருக்குதோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்னன்னா ஆன் டு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட பேர் தான் என்னமா, ஆன் டு ஃபங்க்ஷன். இதை சிம்பிளா நான் வேற மாதிரி சொல்லட்டுமா, அதாவது இந்த கோடொமைன்ல இருக்கக்கூடிய 3 எலிமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பாருங்க. P1க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு C2, அதே மாதிரி P2க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, தட் இஸ் C3. P2க்கு இன்னொரு 2 ப்ரீ இமேஜ் இருக்கு, தட் இஸ் C1 is also a ப்ரீ இமேஜ், and P3 also has 2 ப்ரீ இமேஜஸ். C4 ஓட இமேஜ் P3, P3 ஓட ப்ரீ இமேஜ் வந்து C4, C5 ஓட இமேஜ் P3 and P3 ஓட ப்ரீ இமேஜ் வந்து C5. If all the elements of the domain, நல்லா கவனிங்க, if all the elements of the domain have a pre-image means then that function is called as onto function அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ரேஞ்சும் கோடொமைனும் சேமா இருந்தாலும் சேமா இருக்கிறதுக்கு பேர் தான் onto function. ஓகேவாமா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா இந்த onto function? புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, onto functionக்கு ஒரு பேர் இருக்கு, அது புக்ல இருக்கு, அதே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. that is called as surjection. அதுல லாஸ்ட் வேர்ட் இருக்கு பாருங்க, surjection. onto function is also called as surjection. onto function or surjection அப்படின்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் பாருங்களேன். 1 2 3 அதுல இருந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 1 2 3 and WXY Z இப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ the image of 1, what is the image of 1? W. And what is the image of 2? 2W. Z ama? Z, right? Okay, Z or Z. But what is the image of 3? X.
X, sir. இப்போ பாருங்க, இப்போ இது வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டா ஆமா ஃபங்க்ஷன் தான். காரணம் என்னன்னா எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கு. 1க்கு ஒரு இமேஜ் இருக்கு, 2க்கு ஒரு இமேஜ் இருக்கு, 3க்கு ஒரு இமேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு. ஒரே எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருந்தா அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருந்தா அது ஃபங்க்ஷன். சரி, இப்போ ரேஞ்ச் என்னன்னு கேட்டாங்கன்னா எல்லா இமேஜையும் கலெக்ட் பண்ணி எழுதுறது. ஸோ W, X, Z இது மட்டும் தான் ரேஞ்ச். ஆனா கோடமைன் என்ன? இந்த மொத்த செட்டுக்கும் பேர் என்ன? கோடமைன். கரெக்டா? இந்த மொத்த செட்டோட பேர் என்னமா? Yes, sir. Codomain. கோடமைன் இஸ் W, X, Y, Z. இப்போ சொல்லுங்க, கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருக்கா இல்ல டிஃபரெண்டா இருக்கா? Different ஆ இருக்கு சார். So it is not onto function. This is not onto function. onto function. அப்படின்னா onto functionக்கு இன்னொரு இது not onto function. அப்போ எப்போ வந்து onto function இருக்கணும்னா இந்த y-க்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஆனா y-க்கு வந்து இங்க ப்ரீ இமேஜ் இல்ல. அப்போ வந்து கோடமைன்ல ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்னன்னா into function. அது பேர் என்னமா? Into function. Very good. This is called as into function. சரியா? into function. அப்ப into function நம்ம வேற எப்படி வேற விதமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா அட்லீஸ்ட் நல்லா கவனிங்க, நான் வேர்ட் யூஸ் பண்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒன் எலிமெண்ட் ஆஃப் த கோடமைன். இதுக்கு பேர் கோடமைன். ப்ளீஸ் mute your audio. Okay, after answering you can mute. Okay, at least one element of the codomain should not have a pre-image in the domain. அப்படி இருந்து ஏதாச்சும் ஒரு எலிமெண்டாச்சும் இங்க மிஸ் ஆயிருக்கணும். அப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் into function. into functionக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஓகேவா? சோ into functionோட இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. சரி, into functionக்கு வந்து bijection. No ma, it is not bijection. Wait a minute. ஓகேவா? bijection கிடையாது. ஓகே, into functionக்கு வேற நேம் இதுல கொடுக்கல. ஓகேவா? ஆக்சுவலா அதுக்கு ஒரு நேம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். சரியாடா? இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள சொல்றேன். சரி, நான் ஞாபகம் வந்துரும், நான் சொல்றேன். ஓகே, லிசன். நெக்ஸ்ட் நம்ம கத்துக்க போறது என்னன்னா இப்போ into function என்னன்னு புரிஞ்சுச்சா? சோ onto functionக்கு ஒரு பேர் சொன்னா என்ன ஃபங்க்ஷன், என்ன பேர் அதுக்கு? another name for onto function is subjection. சரி, இப்போ இன்னொரு வேர்ட் நம்ம புதுசா கத்துக்க போறோம். அதுக்கு பேர் என்னன்னா bijection. bijection சொல்லுவோம், இல்லனா is the function is bijective அப்படி சொல்லி கேட்போம். இந்த bijectionனா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆவும் இருக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கணும்? 1 to 1 ஆவும் இருக்கணும், 1 to 1 as well as on to ஆவும் இருக்கணும். if a function is 1 to 1 as well as on to, இந்த ரெண்டுமே ஒரு ஃபங்க்ஷன்ல satisfy ஆச்சுனா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்ன? bijection. Bi means, what is the meaning of bi? Bicycle சொல்றோம்ல, bicycle என்ன? two wheel இருக்கு. Bi means two. Bisect பண்ணுங்க. Bisect என்ன? two equal part divide பண்றது. Bisect னா அதான் அதோட அர்த்தம். அப்போ biன்றது என்னன்னா 2. அப்போ bijection என்னன்னா a function which is both 1 to 1 as well as on to function. இந்த ரெண்டுமே சேர்ந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்ன? bijection. புரியுதாமா எல்லாருக்கும்? Yes, sir. ஓகேவா? அதுக்கு பேர் தான் bijection. சரி, இப்போ நம்ம வந்து சம்முக்குள்ள போலாம். இப்போ 7th சம் நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். பைஜெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. பைஜெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். One to y, 2 to x, 3 is related to z. இப்போ பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 முதல்ல எனக்கு அது சொல்லுங்க. Is it 1 to 1? Yes or no? டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரே இமேஜ் தான் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? 1 to 1. எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாமே என்னன்னா டிஃபரெண்ட் இமேஜோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் 1 to 1. இப்போ 3க்கும் z, 2க்கும் z இருந்துச்சுன்னா it is not 1 to 1. That is many to 1. இப்போ இது 1 to 1 ஆமா? No, sir. 1 to 1 ன்னு கேக்குறேன். Yes or no? Yes sir. Yes. 1 to 1 ரா. 3 வந்து z க்கு மட்டும் தான். 2 வந்து x க்கு மட்டும் தான். 1 வந்து y க்கு மட்டும் தான். சரியாமா? எல்லாமே வேற வேற எதுக்கு போயிருது. அதாவது 3யும் x க்கு 2வும் x க்கு போனா அதுக்கு பேர் என்னன்னா it is many to 1. ரெண்டு எலிமெண்ட் ஒரே இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியான இமேஜ் இருக்கிறதுனால it is 1 to 1. அது மட்டும் இல்லாம இந்த கோடமைன்ல இருக்கக்கூடிய கோடமைன்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குமா? What are the elements in codomain? x, y, z. இந்த x, y, z எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கா? The pre-image of z is 3, the pre-image of y is 1, the pre-image of x is 2. All the elements of the codomain have a pre-image. That is why this is also called as what function? Onto function. Correct amma? It is also called as onto function. புரிஞ்சதா? Yes sir. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆவும் இருக்குது, on to ஆவும் இருக்குது. That is why this function is called as bijection. This is an example for bijection. ஈஸியாமா புரிஞ்சுச்சா? Yes sir. சரி, இப்போ நம்ம சம்முக்கு போனா உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சுப்பீங்க. Now I will teach you question number 7 in exercise 1.4. இப்போ question number 7 பாருங்க.
இப்போ கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்திருக்காங்கன்னா they are asking us whether the function is, அதாவது பாருங்க there are ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு இந்த கொஸ்டின்ல. கொஸ்டின் நம்பர் 7ல எத்தனை சப்டிவிஷன் இருக்கு? ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. அந்த ரெண்டு சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்கன்னா in each of the following cases, என்ன கொடுத்திருக்காங்க? in each of the following cases state whether the function is bijective or not. என்ன கொடுத்திருக்காங்க? கொடுத்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பைஜெக்டிவ்னா என்ன? இட் இஸ் a bijection or not, அதுதான் அதோட மீனிங். புரியுதாமா? பைஜெக்ஷன் என்ன? it should be both 1 to 1 and on to. இந்த ரெண்டுமே என்னதான் அது பைஜெக்ஷன். இப்போ இது ரெண்டுமே இது பைஜெக்ஷனா இருக்குதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்களேன். 7th क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அந்த ஃபங்க்ஷனை நான் எழுதுறேன். the function is defined as, இதை எப்படி ரீட் பண்ற பாருங்களேன். function f such that the function f such that the function is from real numbers to real numbers. நல்லா கவனிங்க. ஃபங்க்ஷனோட டொமைனும் ரியல் நம்பர், இந்த கோடொமைன் என்னதான் real number to real number. R represents real numbers. Okay, R represents real number. Real number to real number defined by, அந்த real அது எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க. defined by f of x is equal to 2x plus 1. Okay, இதுதான் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றாங்க. f of x is equal to 2x plus 1. இந்த क्वेश्चन எப்படி நாம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் நல்லா கவனிங்க. You can either use arrow diagram or without using arrow diagram also we can find the answer. அது எப்படி பண்றேன் பாருங்களேன். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் போட்டுக்கணும். எப்படி சம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நல்லா கவனிங்க. ப்ளீஸ் ரைட்மா. நான் எழுதும் போது என் கூடவே அப்படி எழுதிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டு given function given அப்படின்னு போட்டு எழுதுங்க. given போட்டுட்டு f of x is equal to கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன? 2x plus 1. f of x is equal to 2x plus 1. எழுதிட்டீங்களா? இதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன? what is the domain of this function? that is capital R. ஏன்னா function is from real number to real number. இந்த முதல்ல இருக்கிறது தான் டொமைன். இதுக்கு பேர் தான் என்னமா? டொமைன். ஃபங்க்ஷன் எதோட போய் ரிலேட் ஆகுதோ அதுக்கு பேர் என்ன? இதுதான் என்ன? கோடொமைன். உங்க ஸ்கூல்ல இப்படி எழுதாம சொல்லி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, நீங்க இப்படி எழுதுறது உங்களுக்கு புரியும், நல்லா புரியும். சரியா? தப்பு கிடையாது. டொமைன் என்னமா? R ன்னு எழுதினாலே போதும். R represents real number. பிராக்கெட்ல ஒண்ணா எழுதிக்கிறேன். it represents real numbers. சரியா? அடுத்தது கோடொமைன் என்னதாமா? R only, that is also real numbers. ஓகேமா? டொமைனோ ரியல் நம்பர் தான், கோடொமைனோ ரியல் நம்பர் தான். சரி, அந்த டொமைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கோடொமைனோட ரிலேட் பண்றதுக்கு இந்த கண்டிஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கரெக்டாமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபியூ வேல்யூஸ் நான் உங்களுக்காக நான் சூஸ் பண்ணி செஞ்சு காட்ட போறேன். அப்படி நீங்க எக்ஸாம்பிளையும் செய்யலாம். உங்களுக்கு ரேண்டமா ரியல் நம்பர்ல ஏதாச்சும் ஒரு 4-5 ரியல் நம்பரை சூஸ் பண்ணுங்க. ரியல் நம்பர்னா என்ன? எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் a real number, every whole number is a real number, every integer is a real number, every fraction is a real number, every rational number is a real number, every irrational number is also a real number. அதாவது ரேஷனலும் இரேஷனலும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர். புரியுதாமா? ரேஷனல் அண்ட் இரேஷனல் எல்லாம் சேர்ந்தது தான் ரியல் நம்பர். இப்போ நம்ம நான் ஏதாச்சும் ரேண்டமா ஒரு 3 வேல்யூ எடுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when x is equal to, நான் 0 இருந்து ஸ்டார்ட் பண்றேன். when x is equal to 0, f of x ஓட ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். அப்ப f of x என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா that is f of 0 தான் கண்டுபிடிக்கணும். x க்கு பதிலா 0 போடுறேன். x க்கு பதிலா 0 போட்டா என்ன ஆகும்? இந்த 2 into x க்கு பதிலா 0 போடணுமா? so 2 into 0 plus 1. what is 2 into 0? 2 into 0 is 0. 0 plus 1 ஓட ஆன்சர் என்னமா? 1 sir. 1. very good. please write fast ma. write fast. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 1 செய்யலாம். நெக்ஸ்ட் ப்ரோசீட் பண்ணட்டுமா? ஓகே குட். இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ அடுத்ததா x க்கு பதிலா என்ன பண்ண போறேன்னா 1 போட போறேன். நல்லா கவனிங்க. நான் சிம்பிளா ரொம்பலாம் எழுத போறது இல்ல. x க்கு பதிலா 0 போட்டேன். அதாவது 0 is a real number which doesn't have any sign. it is neither positive nor negative னு சொல்லுவோம். ஒரு நியூட்ரல் நம்பர். அப்புறம் 1 is a positive real number. 1 எடுக்கிறேன். அப்ப f of 1 என்ன வரும்? 2 into x க்கு பதிலா 1 போடணும். 2 into 1 plus 1. what is 2 into 1 மா? 2 plus 1. what is answer மா? 2 plus 1? 3. இப்போ f of 1 ஓட ஆன்சர் 3 வருது. சரி, அதையும் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்தாச்சு, ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுக்க போறேன். அது நான் x க்கு பதிலா -1 எடுக்கிறேன். என்னோட விருப்பம் தான். சரியாமா? x க்கு பதிலா என்ன எடுக்கிறேன்? when x is equal to -1. -1 is a negative real number. so அப்ப f of -1 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2 into -1. x க்கு பதிலா -1 போடுறேன். 2 into x plus 1. 2 into x plus 1 தான் அந்த ஃபங்க்ஷன். ப்ளீஸ் மியூட் எவரிவன் மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 2 into -1 என்னன்னா அங்க 2 ஓட சைன் எதுவுமே இல்லனா plus into minus is minus. 2 into 1 is 2. that is 2 into -1 is -2. -2 plus 1.
வெரி குட். -2 + 1 இஸ் -1. காரணம் என்னன்னா ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ்ல இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும். 2ல 1 சப்ட்ராக்ட் பண்ணா 1 தான். அப்புறம் பெரிய நம்பரோட சைன் போடணும். பெரிய நம்பரோட சைன் நெகட்டிவ்னா மைனஸ் போடணும். சோ therefore f of -1 ஆன்சர் வந்து -1. சரி, இப்போ நான் ஒரு 3 வேல்யூ எடுக்கிறேன். I have chosen 3 randomly. I have chosen. நான் ஸ்பெசிஃபிக்கா 0 1 -1 தான் சூஸ் பண்ணணுமா அப்படி அவசியம் கிடையாது. ஆனா நீங்க 0 சூஸ் பண்ணணும். காரணம் என்னன்னா 0ன்றது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. அப்போ அதை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ல ஏதாச்சும் ஒரு நம்பர், நெகட்டிவ்ல ஏதாச்சும் ஒரு நம்பர். நான் 1 எடுத்ததுனால -1 எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்க வந்து 2 எடுத்து -2 கூட எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இன்னொரு 3 டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்க்கு நீங்க கண்டுபிடிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஆனா மினிமம் திஸ் 3 வேல்யூஸ் இஸ் எனஃப். இப்போ இந்த 3 விஷயத்துலயும் நல்லா பாருங்க. நான் வந்து டொமைன்ல வந்து 3 நம்பரை சூஸ் பண்ணிருக்கேன். டொமைன் ஒரு ரியல் நம்பர், அதுல ஒரு 3 ரியல் நம்பரை சூஸ் பண்ணிருக்கேன். இந்த 3 ரியல் நம்பருக்குமே நல்லா பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் ஆன்சர் தான் வருது. சேம் ஆன்சர் வந்திருக்கா இல்ல டிஃபரெண்ட் ஆன்சர் வருதா? டிஃபரெண்ட் answer, sir. இப்போ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா கத்துக்கணும். நீங்க எக்ஸ்க்கு எந்த ரியல் நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, f of x க்கு வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். எந்த ரெண்டு நம்பருக்கும் சேம் ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் 2 டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்க்கு f of x ஓட ஆன்சர் சேமா வருமா வராதான்னு பாருங்க. you will not get a same answer for x. எக்ஸ்க்கு f of x க்கு வந்து சேம் ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. நான் சொல்றது உங்களால புரிஞ்சுக்க முடியுதாமா? Yes, sir. அப்போ இந்த பர்టిక్యులர் ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 தான இருக்கும். 1 to 1 என்ன? for every value of x f of x will be different. இதே x க்கு ரெண்டு டிஃபரெண்ட் வேல்யூக்கு ஒரே ஆன்சர் f of x கிடைச்சதுனா அதுக்கு பேரு many to 1. இப்போ x க்கு 1 போட்டாலும் 3 தான் வருது, -1 போட்டாலும் 3 தான் வந்துச்சுனா then that is called as many to 1 function. அப்பதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னமா? many to 1 ன்னு சொல்லலாம். ஆனா இந்த சம்ம பொறுத்தவரை இது many to 1 இல்ல 1 to 1 1 to 1 sir. 1 to 1 1 to 1. சரி, இப்போ அடுத்ததா ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேக்குறேன், நல்லா கவனிங்க. இப்போ அடுத்ததா என்னன்னா எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குமா அப்படி சொல்லி பார்க்கணும். நல்லா கவனிங்க. எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா 100% இருக்கும். காரணம் என்னன்னா நீங்க இப்போ x க்கு வந்து ஒரு வேல்யூ எடுத்துட்டு f of x ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்கல்ல. x க்கு ஒரு வேல்யூ எடுத்துட்டீங்க, x க்கு பதிலா 0 எடுத்துட்டு f of 0 ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க இதே இது f of x க்கு 0 எடுத்துட்டு x க்கு ஒரு ஆன்சர் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். f of x 0 ஆ இருக்கிறதுக்கு x க்கு ஒரு வேல்யூ கிடைக்க தான் செய்யும், கம்பல்சரி கிடைக்கும். அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, புரியுதாமா? இப்போ x க்கு 0 எடுக்கும்போது f of x 1. அப்போ மீனிங் என்னன்னா f of x க்கு 1 இருந்தா x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 ஆ இருக்கும். அப்போ when x is equal to 0, this 0 is called as 0 is the pre-image of 1. கரெக்டாமா? 0 is the pre-image of 1. அதே மாதிரி what is the pre-image of 3? Pre-image of 3 is 1. And what is the pre-image of -1? -2. -1. அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த பர்టిక్యులர் ஃபங்க்ஷனை பொறுத்தவரையில எல்லா எலிமெண்ட் ஆஃப் டொமைனுக்கும் ஒரு இமேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆல் த எலிமெண்ட் ஆஃப் த கோடொமைன் will have a pre-image, அதுவும் இருக்கும். சரி, இதை நீங்க மறுக்கவே முடியாது. நீங்க அதனால இந்த சம்ம நம்ம எப்படி கடைசியா என்ன எழுத போறோம்னா இப்படி டாட் போட்டுக்கோங்க. x க்கு வந்து இப்படி டாட் போட்டு இங்க கீழ டாட் போட்டுக்கோங்க. which means நீங்க எனி வேல்யூஸ் ஆஃப் x க்கு வந்து நீங்க f of x கண்டுபிடிக்கலாம். அதனால நான் கடைசியா என்ன எழுத போறேன் பாருங்க. as, listen, இதுதான் நீங்க முக்கியமா எழுதணும். as distinct என்னன்னா டிஃபரண்ட்னு அர்த்தம். distinct elements of a. distinct elements of a அப்படின்னு எழுதலாம். அல்லது distinct elements of a எழுதாம elements, okay, 2 me போட்டேன். distinct elements of the domain. டொமைன்ன்றது ஒரு ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பர்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு எலிமெண்ட்டுக்கு, ஓகேவா, distinct elements of the domain have distinct images in the codomain. Correctama? Have, please write my everyone write will have a distinct image. இதே மாதிரி எழுதுங்க எக்ஸாம்ல. distinct images in the codomain. டொமைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோடொமைன்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு இமேஜ் இருக்கும். அப்போ அதனால இதுக்கு பேர் என்ன? இட் இஸ் கால்ட் அஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். சரி, இப்போ இது ஆன் டுவும் இல்ல, ஆன் டுவுன்றதையும் நம்ம ஒரு சென்டென்ஸ்ல எழுதணும்ல. and every element of codomain, ஓகேவா, கோடொமைன்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய செட். சரியா? every element of codomain, எப்படி வந்து டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்குதோ அதே மாதிரி கோடொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்கும்? ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குமா? every element of codomain will have a pre-image in
will have a pre-image in domain. கரெக்டாமா? டொமைன்ல வந்து அதுக்கு ஒரு pre-image இருக்கும். கோடொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் டொமைன்ல ஒரு pre-image இருக்கும். Therefore, the function is bijective because it is both onto. Therefore, the function is both. இப்படி எழுதலாம் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். Therefore, the function is both one to one and onto. இது one to one ஆவும் இருக்குது, அப்புறம் என்னவாவும் இருக்குது, onto ஆவும் இருக்குது. It is both one to one and onto. Full stop. இப்போ நீங்க கடைசி கீழ என்ன எழுதணும்னா hence Bijective function. Yeah, hence the function is bijective. Please write fast. Hence the function is bijective. நான் எழுதுற ஸ்டெப் அப்படி எல்லாரும் கம்பல்சரி எழுதிக்கணும். நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். Sir, finished, sir. Okay, ma, good. Okay, please wait for other student. Completed amma, கீழ ஸ்க்ரோல் பண்ணலாமா? Yes, sir. Okay. Yes, sir. Therefore, the function is both one to one and onto. Hence, the function is bijective. Sir, one more minute, wait, sir. Right. Okay, ma, right. Yes, sir, finished. Okay, ma. இப்போ முடிச்சிட்டீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் அப்படி எழுதுங்க பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் எழுதுங்க. ஓகே, நான் கீழ ஸ்க்ரோல் பண்றேன். செகண்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா whether the function is bijective or not. Bijective means it should be both one to one and onto. இந்த ரெண்டுமே satisfy ஆகணும். சரி, இப்போ நான் செக் பண்ண போறேன். செகண்ட் சப்டிவிஷன் எழுதுறேன். So given அப்படின்னு போட்டு எழுதுங்க. Given function is given f of x is equal to 3 minus 4x square. கரெக்டாமா? f of x என்ன கொடுத்திருக்காங்க? 3 minus 4x square as well as the function is from function எதுல இருந்து எதுக்கு போகுது? R to R ஆமா? That is real number to real number. அப்போ இந்த இதுதான் domain. So what is the domain here? R. Domain is R. That is real number. And what is codomain? அதுவும் என்னதான்? real number தானமா? R. Okay, Yes, R. sir. Listen. That is also R. இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க அதே மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன் ஒரு டைம் மறுபடியும் எழுதிக்கலாம். f of x என்ன கொடுத்திருக்காங்க? That is 3 minus 4x square. இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவா கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் 0 when x is equal to 0. ஏன்னா ரியல் நம்பர்ல வந்து 0ன்றது ஒரு யூனிக்கான ஒரு நம்பர். காரணம் என்னன்னா ரியல் நம்பர் இஸ் கிளாசிஃபைட் into 3. One is positive real number, negative real number, and another one is 0. So 0 is a neutral number. It is not positive as well as it is not negative, right? It is neither positive nor negative. அதனால always start with x is equal to 0. When x is equal to 0, what is f of 0? x க்கு பதிலா 0 போடுறோம். அப்ப 3 minus 4 into 0 square. x க்கு பதிலா 0 போடுறேன். இங்க x square இருக்கு, அப்ப 0 square. இப்ப 3 minus 4 into 0 square னா 0 into 0. 0 into 0 is 0 தான். 4 into 0 is 0. So 3 minus 0 is 3. அப்ப f of 0 ஓட ஆன்சர் என்னமா? 3. அடுத்து நான் என்ன சொன்னேன்? ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் நம்பருக்கு வந்து கண்டுபிடிக்கணும். எந்த பாசிட்டிவ் நம்பர் x க்கு சூஸ் பண்றீங்களோ அதே நம்பருக்கு வந்து நெகட்டிவ்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் விஷயம். அப்பதான் நமக்கு வந்து அது கரெக்ட்டா செக் பண்ண முடியும். அது வந்து 1 to 1 இருக்குமா இல்ல many to 1 இருக்குமா? இப்போ நான் வந்து 2 எடுக்கலாம் அல்லது 1 எடுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அது என்னோட விருப்பம். நான் 1 எடுக்கிறேன் போன சம் மாதிரி. இதே மாதிரி எக்ஸாம்பிள் எழுதுங்க. அப்ப f of 1 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3 minus 4 into 1 square. 4 into 1 square. அப்ப என்ன ஆகும்? 3 minus 1 square ஆன்சர் நம்ம. What is 1 square? 1 square னா 1 ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணும். 1 into 1 is 1 தான். அப்ப 4 into 1 என்ன? 4. What is the answer for 3 minus 4? 3 minus 4 ஆன்சர் என்ன? Minus 1. Minus 1. Very good. Plus 3 minus 4 is minus 1. கிரேட்டர் நம்பரோட சைன் போடணும். சரியா? இப்போ f of 1 ஓட ஆன்சர் கிடைச்சிருச்சு.
Now we have to find the value of what is f x when x is equal to -1 ஆன்சர் கண்டுபிடிங்க. x க்கு என்ன பிளஸ்ல என்ன வேல்யூ எடுக்குறீங்களோ அதே வேல்யூவை நெகட்டிவ்ல எடுக்கணும். when x is equal to -1 நம்ம 1 எடுத்து செய்வோம். சரியா? அப்ப f of 2 என்ன f of -1 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா x க்கு பதிலா -1 போடுறேன். அப்ப 3 minus 4 into -1 the whole square 4x square ல 4 into என்ன வருது -1 the whole square. சரியாமா? இப்போ மைனஸ் ஆல்வேஸ் புட் த பிராக்கெட். ஓகேவா? x க்கு பதிலா ஒரு வேல்யூ போடுறீங்க. 0 1 -1 என்ன பண்ணனும் இந்த இடத்துல என்ன பண்ணனும்? அத பிராக்கெட்டுக்குள்ள போடணும். ஓகேவா? இப்போ பாருங்க which is equal to இப்போ பாருங்க நல்லா கவனிங்க முக்கியமான ஒரு ஸ்டெப் 4 into -1 ஸ்கொயர் பண்ணாலும் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா -1 into -1 அதோட மீனிங் என்னன்னா மைனஸ்க்கு பவர்ல ஈவன் நம்பர் 2 is an even number இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் ஆயிடும். because -1 the whole square அர்த்தம் என்னன்னா the meaning is -1 into -1 -1 into -1 is minus into minus is plus 1 into 1 is 1 அதுவும் +1 தான். அப்போ 4 into +1 வருமா? -1 ஓட ஹோல் ஸ்கொயர் ஆன்சர் என்ன 1 தான். அப்போ 4 into 1 அப்போ 3 minus 4 into 1 is 4. அப்போ what is 3 minus 4? அதுவும் -1 தான் வருது. அப்போ f of -1 ஓட ஆன்சர் என்ன வருது? f of -1 ஓட ஆன்சர் என்னமா? -1. ஓகே குட். இப்போ சார் சொல்லுங்கம்மா. சார் இந்த ஸ்டெப் புரியல சார். இந்த ஸ்டெப் புரியலையாமா? இந்த கால்குலேஷன் புரியலையா? எஸ் சார். இப்போ கவனிங்கம்மா x க்கு பதிலா -1 போடுறோமா? ஓகே சார். இப்போ -1 க்கு பவர்ல என்ன இருக்கு? 2 x ஸ்கொயர்ல. அப்ப -1 the whole power 2 எஸ் சார். -1 the whole power 2 னா பவர்ல 2 இருக்குன்னா இதுக்கு பேர் எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம். பவர்ல 2 இருந்துச்சுன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணும். அதான் இதோட அர்த்தம். -1 into -1 தான் அர்த்தம். ஓகே சார். அப்போ மைனஸ் into மைனஸ் பிளஸ்ன்ற ரூல் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எஸ் சார். அப்போ மைனஸ் into மைனஸ் பிளஸ். இப்போ 1 into 1 என்ன 1. அப்போ ஆன்சர் வந்து +1 தானே? எஸ் சார். அந்த 1 தான் இங்க போட்டேன். இப்போ -1 ஓட ஹோல் ஸ்கொயர் ஆன்சர் என்ன? +1 தான். அதான் பிராக்கெட்ல எழுதிட்டேன் 1. இப்போ 4 into 1 என்ன 4 மைனஸ் அப்படிங்க போட்டேன். அப்போ 3 - 4 வருது. 3 - 4 ஓட ஆன்சர் -1. இது தெரியும்ல? ஓகே சார். ஓகே. அப்போ f of -1 ஓட ஆன்சர் என்ன? -1. இப்போ f of 1 க்கும் -1 தான் ஆன்சரா வருது. f of -1 க்கு என்னதான் ஆன்சர் வருது? -1 தான் ஆன்சர் வருது. சரியா? இப்போ என்னோட கேள்வி சரியா நல்லா கவனிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த பர்టిక్యులர் சம்ம பொறுத்தவரையில for two different values of x that is x is equal to 1 and x is equal to -1 we are getting the same image, that is same f of x value. அப்ப x க்கு 1 இருக்கும்போது அதோட இமேஜ் வந்து -1, x க்கு -1 இருக்கும்போது அதோட இமேஜ் என்னதான்? -1. அப்போ ரெண்டு எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து 1 to 1 இல்ல many to 1? Many to 1. வெரி குட். அப்போ இதுக்கு அப்புறம் நம்ம ஆன் டு இல்லையான்னு செக் பண்ணவே தேவையில்ல. because our aim is to check whether the given function is bijective or not. பைஜெக்டிவா இருக்கணும்னா 1 to 1 இருக்கணும், ஆன் டு இருக்கணும். இப்போ 1 to 1 இது இல்ல அப்படின்னா இதுக்கு அப்புறம் அது கன்ஃபார்மா பைஜெக்டிவா இருக்க போறதே இல்ல. இப்போ 1 to 1 இருந்தாதான் அது ஆன் டு ஆன்றத செக் பண்ணியே தேவை. இப்போ 1 to 1 இல்லன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம ஆன் டு 1 செக் பண்ணணுமா தேவையில்லையா? தேவையில்ல சார். தேவையில்ல. வெரி குட். so therefore listen. அப்போ நம்ம இங்க என்ன எழுத போறோம்னா here please write ma here all of you write here two distinct elements. டிஸ்டிங்க்னா வெவ்வேறு. கரெக்டாமா? டிஸ்டிங்க்னா என்ன அர்த்தம்? வெவ்வேறான. so two distinct elements அது என்னெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுமோ அது எழுதுவோம். two distinct elements 1 and -1 in the domain domainல தான் x ஓட வேல்யூ தான் domain. in the domain have same image. ரெண்டுக்கும் ஒரே இமேஜ் தான் இருக்கு. அந்த இமேஜ் என்ன? -1. வெரி குட். அந்த இமேஜ் தான் என்னமா? -1. okay. two distinct elements 1 and -1 in the domain have same image -1 in the codomain. the same image -1 in the codomain. codomainல ரெண்டுக்குமே ஒரே இமேஜ் தான் இருக்கு. அப்போ hence the function is not 1 to 1. hence f தான் the function. please everyone mute ma. f is not 1 to 1. f is not 1 to 1. அது 1 to 1 function இல்ல அப்படி முடிவு பண்ணியாச்சு. is not 1 to 1. okay. therefore f is not bijective because 1 to 1 இருந்தாதான் அது on to 1 இருந்தா ரெண்டு 1 to 1 ஆவும் on to 1 சேர்ந்து இருக்கும்போது அது bijective. இங்க 1 to 1 இல்லனா ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் எதுக்கு வந்து நம்ம on to 1 இல்லையான்னு செக் பண்ணணும் தேவையில்ல. hence f is not bijective. simple. this is smart work. f is not bijective.
since the function is not one to one, therefore it will not be, surely it will not be a bijective function. One to one இருந்துச்சுன்னா then we have to check for onto. இப்போ one to one இருந்து onto இல்லாம போனா அப்போ அது பைஜெக்டிவ் கிடையாது. இங்க ஒன் டு ஒன்னே இல்ல, அப்புறம் எப்படி இது பைஜெக்டிவா இருக்க முடியும்? அதனால இது பைஜெக்டிவே இல்லைன்னு சொல்லியாச்சு. எழுதிக்கோங்க, ஆன்சர் எழுதிக்கோங்க. Finished, sir. Sir, into function is also called a subjective mapping. சொல்லுங்க, யாரோ சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? இன்டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? Subjective mapping. சப்ஜெக்டிவா? Subjective mapping. Subjective mapping. Very good. One minute. I'll check now. ஒரே நிமிஷமா. ஓகே, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் தான் இன்ஜெக்டிவ்மா, கரெக்டா? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனோட இன்னொரு பேர் தான் என்னமா? இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சோ இன்டு ஃபங்க்ஷன் வந்து இன்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்க சொன்னது கரெக்ட். இன்டு ஃபங்க்ஷன் தான் என்னமா நீங்க சொன்னது? என்ன? சப்ஜெக்டிவ் மேப்பிங். ஓகேவா? இன்டு ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் as சப்ஜெக்டிவ் மேப்பிங். ஓகேவா? சோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டு ஃபங்க்ஷனோட இன்னொரு பேர் சப்ஜெக்டிவ் மேப்பிங். அண்ட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? இன்ஜெக்ஷன். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒன் டு ஒன்க்கு பேர் இன்ஜெக்ஷன்னா, ஒருத்தருக்கு போட்ட ஊசியை இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? யூஸ் பண்ண மாட்டாங்க. அதேனால ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்டு ஃபங்க்ஷன். சரியாமா? ஒன் டு ஒன்னுக்கு இன்னொரு பேர் தான் என்ன? இன்ஜெக்ஷன். ஏன் ஒன் டு ஒன்னுக்கு இன்ஜெக்ஷன் சொல்றோம்னா ஒருத்தருக்கு ஒரு ஊசி தான். சரியா? அதனாலதான் அதுக்கு பேர் இன்ஜெக்ஷன். சரியா? பைஜெக்ஷன் வந்து நல்லா கவனிங்க. பைஜெக்ஷன் அப்படின்றது என்ன? மெனி டு ஒன்னுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன? சாரி, நாட் மெனி டு ஒன். 1 minute. Many to one இன்னொரு பேர் என்னமா? What is the another name for many to one? Bijection. Yes or no? கரெக்டாமா? சோ இது எப்படி நான் யோசிக்கலாம்னா, many to one னா ரெண்டு பேர் வந்து ஒரே பைக்ல போலாம். பைசைக்கிள், அதாவது பைசைக்கிள் இந்த சென்ஸ் எப்படி சொல்றேன்னா, பைசைக்கிளா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கூட்டருக்கு ரெண்டு வீல் தானே இருக்கு. பை மீன்ஸ் டூ. அப்ப ரெண்டு பேர் ஒரே இடத்துல போறதுனால அதுக்கு பேர் பைஜெக்ஷன். ஏமா? சாரி, பைஜெக்ஷனுக்கு சாரி, இது வந்து நான் பைஜெக்ஷனை தப்பா சொல்றேன். பைஜெக்ஷன் அப்படின்றது என்னன்னா, இட் ஷுட் பி போத் ஒன் டு ஒன் as well as on to. சரியா? நான் தப்பா சொல்லிட்டேன், சாரி. சோ ரெண்டுமே இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன்னாவும் இருக்குது, தட் இஸ் ஒன் டு ஒன் மீன்ஸ் இன்ஜெக்ஷனாவும் இருக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து. அதுக்கப்புறம் ஆன்டூவோட இன்னொரு பேர் என்ன? சப்ஜெக்ஷன். ஆன்டூனா என்னமா? சப்ஜெக்ஷன். சோ இன்ஜெக்ஷன் அண்ட் சப்ஜெக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பேர் தாங்கன்னா பைஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் அண்ட் சப்ஜெக்ஷன் சேர்ந்து இருக்கிறதா என்ன? பைஜெக்ஷன். சரியா? சோ இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இட் இஸ் கோயிங் டு பி 8:50. சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்றேன். உங்களோட டவுட்ஸை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க, நம்மளோட குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. சார், டுடே ஐ வாண்ட் யூ டு டீச் திஸ் சம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. இப்படி மெசேஜ் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கூட நீங்க சொல்லலாம். சரியா? தேங்க்யூ. ப்ளீஸ் பிராக்டிஸ்மா. நீங்க ஒரு சம் கத்துக்கிட்டீங்க, நல்லா தெளிவாகவே கத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம பேசிக்ஸ் கத்துக்கிட்டீங்களா? இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்க. டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்க. நாளைக்கு நான் கேட்பேன் யாருக்கு ரேண்டமா, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. பை. Good night. Thank you, sir.